அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹிந்தியில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க ஃபோன் பூத் படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் விசிட் பண்ணுற புது மெம்பராக நீங்கள் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா மேஜர் அண்ட் குலு அப்படின்ற 2 பேரை காமிக்கிறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் தான் தங்கிட்டு வருவாங்க. எங்களோட ஹாபி வேலை எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவில் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். நைட்டு ஏதாவது பார்ட்டி வைக்கணும், இல்லைனா நைட்டு ஏதாவது ஈவில் தனமான விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ராக்கா அப்படின்ற ஒரு பெரிய பொம்மை இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இவங்க ஈவிலோட கடவுள் அப்படின்ற மாதிரி வழிபட்டுக்கிட்டு வருவாங்க. எங்களுக்கு ஏதாவது நல்லதை பண்ணி கொடு, இன்னைக்கு நைட்டு நாங்க ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம், அதுக்கு நிறைய பேர் அனுப்பு, அது மூலியமா நாங்க சம்பாரிச்சு கூட ராக்கா அப்படின்ற மாதிரி அந்த ராக்கா கிட்ட பேசிட்டு அப்படியே கட் பண்ணா நைட்டு பார்ட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இவங்களும் ரெடி ஆயிட்டாங்க. என்ன பிரச்சனைனா அங்க யாருமே வரல. இதுக்கா அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம், நம்ம எந்த பிசினஸ் பண்ணாலும் அது படுத்துக்கிட்டே இருக்கடா அப்படின்னு மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்க அந்த ராக்காவோட கண்ணுல பாத்தீங்கன்னா எப்பயுமே லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்பன்னு பார்த்து ஆஃப் ஆகுது. ராக்காவோட கண்ணு பீஸ் போயிடுச்சு போல. நம்ம பல்ப் எடுத்து மாட்டோண்டான்னு இவங்க 2 பேரும் மாட்ட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க 2 பேருக்கும் ஒரே நேரத்துல ஷாக் அடிக்குது. அதே நேரத்துல மொத்த கரண்ட் இவங்க மேல ஏறினதால பவர் கட் ஆயிடுது. பவர் திரும்பி வந்த உடனே இவங்க மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. பார்த்தா ஃபுல் கிரௌடு. என்னடா ஆச்சு இங்க? இவ்வளவு நேரம் வரல யாருமே இல்ல, இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எல்லாரும் காசு கொடுக்காம வந்திருக்காங்க, நம்ம போய் காசை கலெக்ட் பண்ணுவோம்டா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையா பாக்குறாங்க. ரொம்ப வித்தியாசமா வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட போய் 2500 ரூபாய், கப்பிள்ஸ் அப்படின்னா 2000 அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்க யாரும் காசு தர மாதிரி இல்ல. ஆனா அவங்க பார்ட்டியை என்ஜாய் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்தா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கேட்டாலும் ஒரே மாதிரி ரியாக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்களே, எங்கந்திரா வந்தானுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் இந்த விஷயத்த ஒரு லேடி பாக்குறாங்க. இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா ராகினி அப்படின்றத வந்து இவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ல இந்த மாதிரி வரவங்க எல்லாருக்கும் முக்தி தரோன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது எங்க இருக்கு, கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் முக்தி தானே, கொடுத்துட்டா போச்சு அப்படின்ற மாதிரி சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்து எல்லார்கிட்டயும் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் போட்டோவை பார்க்க இவங்க மட்டும் போட்டோல இல்ல, அந்த 2 பேரும் மட்டும் தான் போட்டோல இருப்பாங்க. சோ இவங்க பாத்தீங்கன்னா ஆவி. இந்த விஷயம் தெரியாத அவங்களும் எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அழகா ஒரு சாங் ஒண்ணு இந்த லேடி பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பார்ட்டியை தூளா போய்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. யாரை கேட்டுடா இந்த இடத்துல நீங்க பார்ட்டியை நடத்துனீங்க, இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி பேச இவங்களும் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, என்ன சார் இப்ப வந்து பேசுறீங்க எல்லாம் திரும்பி பார்க்க ஒருத்தரையும் காணோம். அந்த இடம் பழையபடியே தான் இருக்கு, யாருமே இல்ல. இவ்வளவு பேச்சு வேற பேசிட்டு இருக்கீங்களா, இந்த இடத்துக்கு வந்ததால 5000 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு போங்கடான்னு சொல்ல இவங்களும் தலையிலேயே அடிச்சுக்கிட்டு அந்த ராக்கா பொம்மை இருக்கு இல்லையா அதை தூக்கிட்டு கிளம்புறாங்க. ஏற்கனவே வேலை இல்லை அப்படின்ற மாதிரி 2 பேரோட அப்பாவும் பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்காங்க. இதுல 5000 ரூபாய் ஃபைன் வேற, நம்ம எது பண்ணாலும் ஏதாவது கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்கடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது 2 பேரும் டேப்லெட் மாதிரி இருக்கும், அதை எடுத்து போட்டுக்கிறாங்க. பயங்கரமான போதை. இதனால வண்டியை குத்து மதிப்பா ஓட்ட விட்டுட்டு இவங்க அப்படியே படுத்து தூங்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. எதிரில் ஒரு வயசான லேடி வெள்ளை புடவை கட்டிட்டு இவங்க முன்னாடி வந்து நிக்க இவங்க தான் சுயநினைவே இல்லாம இருக்காங்க இல்லையா, அடிச்சு தூக்கிட்டுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு வெளியே வந்து பார்க்க வெள்ளை புடவையில ஒரு ஓரமா விழுந்து கிடக்குறாங்க. எங்க பாடுறா அவங்களோட காலே திரும்பி போயிடுச்சு, நம்ம அடிச்ச அடியில நம்ம அதை சரி பண்ணி விட்டுடுவோமா அப்படின்ற மாதிரி காலை மாத்தி மாத்தி திரும்பிக்கிட்டே இருக்க அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஆவியா தான் இருக்கும். இவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுது. இது தெரியாத அவங்களும் போதையில அவங்கள போட்டு சித்திரவதை பண்ண ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஆவி அங்கிருந்து ஓடி போயிடுது. இவங்களும் எங்கடா போனாங்க, அவங்க திடீர்னு காணாம போயிட்டாங்களே அப்படின்னு மாதிரி வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. அண்ட் வீட்டுக்கு போய் 2 பேரும் நிம்மதியா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு சில கெட்ட கனவு வருது. ஆனா அது மட்டும் இல்லாம பேய் இருக்கிற மாதிரி இவங்க இருக்கிற இடத்த சுத்தி சில அறிகுறிகள்லாம் தென்பட தூக்கத்துல இருந்து கண்முழிக்கிறாங்க. திறந்து பார்த்தா அந்த ராகினி அந்த பார்ட்டியில நீ எங்க 2 பேருமே பாத்துக்கிட்டு இருந்தேன்னு எங்களுக்கு தெரியும், அதுக்காக ஃபாலோ பண்ணி வீட்டுக்குள்ளேயே வரலாமா, எப்படி நீ கதவு திறந்துட்டு வந்த அப்படின்னு நம்மலாம் கேட்க இவங்களும் தான் ஒரு ஆவி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்ன்றதுக்காக அந்த மேஜர் உடம்புக்குள்ளே புகுந்து அவரை போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. இவங்களும் வந்து இருக்கிறது ஆவிதா அப்படின்னு மாதிரி பயந்து போய் சோஃபால ஓரமா உட்காந்துக்கிறாங்க. நாங்க எந்த தப்புமே பண்ணது இல்லையே, இதுக்கு முன்னாடி நாங்க உங்களை பார்த்தது கூட இல்லை, எதுக்காக எங்க கிட்ட வந்திருக்கீங்கலாம் கேட்க இவங்களும் சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்க எல்லார் கண்ணுக்கும் தெரியறது இல்ல, சில பேர் கண்ணுக்கு மட்டும்தான் ரேரா தெரியும். அந்த மாதிரி தான் நாங்க உங்களை பார்க்கும் போதும் நாங்க உங்களுக்கு தெரிய மாட்டோம்னு தான் நினைச்சோம், ஆனா உங்க கண்ணுக்கு நாங்க எல்லாருமே தெரியும், அதுவே உங்களுக்கு ஒரு வரம் தானே. ஆனா அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி ஒரு பைத்தியக்காரனுங்களை நான் பார்த்ததே கிடையாது, பேயை பார்த்து கூட பயப்படாம ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதனால நான் உங்களுக்கு ஒரு பிசினஸ் பிளான் கொண்டு வந்திருக்கேன், அதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கலாம்லாம் சொல்ல இவங்களும் என்ன பிளான்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பேய் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எங்கெங்கெல்லாம் அட்டகாசம் பண்ணி இருக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இவங்க பேய் பிடிக்கிறான்னு அந்த இடத்துக்கு போய் பேயை பிடிச்சிட்டு வரணும், இதுதான் பிளான், இதை நீங்க பண்ணீங்கன்னா பயங்கரமா வரலான்னு சொல்ல 2 பேரும் சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமையெல்லாம் யாருக்கு வரும், பேயை பிடிக்கணும்னு போனா எவன் நம்புவான்.
உன் ஐடியாவே வேணாம், வந்துட்ட ஐடியா கொடுக்க, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அவங்கள கலாய்ச்சி அனுப்பி விட்டுட்டுறாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமா தான் யோசிக்கிறாங்க, பால் கடைக்காரன் கொண்டு எல்லார்கிட்டயும் கடன் ஆகி போச்சு, நம்ம 2 பேரோட அப்பாவும் பல பிரச்சனைகளை கொடுக்குறாங்க, இது எல்லாத்துக்கும் ஒரே வழி அந்த பொண்ணு சொன்ன பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்றது தான், அதுவும் அவ இல்லாம, அப்பதான் எல்லாமே நமக்கு வரும்ல, இதை நம்ம 2 பேரோட அப்பா கிட்டயும் பேசி பார்க்கலாமான்னு கேட்க கட் பண்ண அவங்க 2 பேரோட அப்பாவும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. குலுவோட அப்பா பாத்தீங்கன்னா தமிழ் ஃபேமிலியா இருப்பாரு. உங்களுக்கு நாங்க மாசம் பணம் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்களும் என்னைக்காவது வாழ்நாள்ல செட்டில் ஆயிடுவீங்கன்னு பாக்குறோம், எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல, இப்ப எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு கேட்க இவங்களும் நாங்க பேய் பிடிக்க போறோம் அப்படின்ற ஐடியாவை கொடுக்குறாங்க. மேஜரோட அப்பா பட்டார்னு வைக்கிறார், இந்த வயசுல என்ன வேலை பண்ணிக்கிட்டு தெரியற, நீ சின்ன வயசுல சாப்பிட மாட்டேன்னு சொன்னா பேய் வந்து சாப்பிடுன்னு சொல்லுவேன், அதையே தான் நீ இப்ப பண்ணிட்டு வந்து நிக்கிற, இந்த மாதிரி ஒரு புள்ளைய வளர்த்துட்டே அப்படின்ற மாதிரி போலம்ப. ஆனா இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரே முடிவுல தான் இருக்காங்க. இதனால அந்த 2 ஃபாதரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நீங்க என்னத்த வேணா பண்ணிக்கோங்க, ஆனா எங்களுக்கு ஒண்ணு நீங்க பண்ணி ஆகணும், இது வரையும் நாங்க செலவு பண்ண காசு எல்லாம் ஒரு 5 கோடி இருக்கும், அதை நீங்க 1 மாசத்துக்குள்ள எங்களுக்கு செட்டில் பண்ணணும், அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த வேலையை பண்ணிக்கலாம், பண்ணலன்னா நாங்க சொல்றதை தான் நீங்க செய்யணும், இது எல்லாத்தையும் ஏற கட்டிட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் டீல போடுறாங்க. அண்ட் வேலையை எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்களுக்குன்னு ஒரு துணி, இவங்களுக்குன்னு சில கேஜெட்ஸ் அண்ட் இவங்களுக்குன்னு ஒரு கார் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பக்காவா ஒரு வெப்சைட்டையும் கிரியேட் பண்ணிட்டு போன் நம்பர்ல இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறாங்க. எல்லாமே முடிஞ்சது, கால் வந்தா நம்ம போய் பேய பிடிக்க வேண்டியது, அவ்வளவுதான் மேட்டர் அப்படின்ற மாதிரி காலுக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய கால்ஸ் வர ஆரம்பிக்குது. ஆனா எல்லாமே ஃபேக். சோசியல் மீடியா கொண்டு எல்லாத்துலயும் இந்த மாதிரி ஒன்னு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அவங்க ரொம்பவே ஃபன்னியானவங்கன்ற மாதிரி நிறைய மீமை போட்டு இவங்களை போட்டு வதக்கி எடுக்கிறாங்க. என்னதான் ட்ரோல் வந்துகிட்டே இருந்தாலும் இவங்களுக்கு நம்பிக்கையை விடவே இல்லை. ஒரு நாள் நமக்கு நல்ல கால் வரும், அதுக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு போன் வருது. குழு எடுத்து பேசுறாரு, இந்த மாதிரி எங்க வீட்டுல எங்களோட பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, நீங்க தான் வந்து உதவணும்னு கேட்க இவங்களும் வேகமா அந்த வீட்டுக்கு கிளம்பி போய் கதவை தட்டி கேக்குறாங்க. அவங்களும் நாங்க போன் பண்ண கிடையாது, யாரும் உங்களுக்கு சொன்னாலாம் கேட்க அந்த பேய் பிடிச்ச குழந்தை கத்துற சத்தம் கேக்குது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம், இந்த கோட்டை தண்ணி நீங்க உள்ள வந்துடாதீங்க, வந்தீங்கன்னா உங்களை பேய் அட்டாக் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கோட்டை கிழிச்சிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா ரியலான பேய். கேஸ் வந்திருக்கு, அதை பக்காவா முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க உள்ள போக, ஆனா அங்க நடக்கிறதே வேற. அந்த குட்டி பேய் இவங்க எல்லாரையும் போட்டு சம்மடி அடிக்குது. பேய் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி வந்தவங்க சம்மடி வாங்கிட்டு அந்த பெட்டு கீழே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. எங்களை அடிக்காதமா, எங்களை விட்டுடு, நாங்க எதுவுமே பண்ண கிடையாதுன்னு சொல்ல அந்த பேய் தமிழ்ல பேசும். இதை தெரிஞ்சுக்கிட்ட குழுவும் அவர் தமிழ் தான் இல்லையா, இது தமிழ் பேய் போல, இதுக்கு வேற விதமா தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாரோட போட்டோவை காமிக்கிறாரு. அந்த பேய் அதை பார்த்த உடனே இவங்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த குழந்தை உருவத்துல இருந்து வெளியே வருது ஒரு பொண்ணு, இவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்குது. பொண்ணோட பேர் பாத்தீங்கன்னா லாவண்யா அப்படின்றது. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, இந்த பொண்ணோட அப்பா ஒரு நாள் வண்டியில போய்கிட்டே இருக்கும் போது என்ன அடிச்சு தூக்கிட்டாரு, என்ன பார்த்தப்பயே அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தா நான் பொழைச்சிருப்பேன், ஆனா அவர் கூட்டு போல, அதனாலதான் அவர் குடும்பத்தையே பழி வாங்கணும்னு வந்திருக்கேன்லாம் சொல்ல உங்க 2 பேருக்கும் பாவம் ஆயிடுச்சு. இந்த பேயை எப்படிடா பிடிக்கிறது, அதோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இது கரெக்டா தானே இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ராகினி திடீர்னு அங்க வராங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்ல இவங்களும் நீ எதுக்காக இங்க வந்த, உன்னை யார் கூப்பிட்டான்னு கேக்குறாங்க. இந்த போனை பண்ணதே நான் தான், இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு சொன்னதும் நான் தான் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பேய் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ இந்த உடம்புல விட்டு போயிட்ட அப்படின்னா உங்களோட ஃபேமிலிக்கு நான் ஒரு 5 லட்சம் வரலையும் தர சொல்றேன், அதை வச்சு உன்னோட ஃபேமிலி ரன் ஆயிக்குள்ள அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல வெளியே போய் இந்த மாதிரி 10 லட்சம் கொடுங்க, உங்களோட பொண்ணு உடம்புல இருந்து பேயை ஓட்டிட்டோன்னு சொல்லி 10 லட்சம் வாங்குறாங்க. 5 லட்சம் தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஆனா 10 லட்சத்தையும் ராகினி கொடுக்க வச்சிடுறாங்க அந்த லாவணியோட ஃபேமிலிக்கு. இப்படி சம்பாதிச்ச காசு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வர சொல்லிட்டியா, இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு கேட்க, இததான் நான் உங்ககிட்ட பிசினஸா சொன்னேன், என்ன அனுப்பிட்டு நீங்க மட்டும் பண்ணலாம் ட்ரை பண்ணீங்கல்ல, இதுக்கு மேல நான் உங்க பிசினஸ்ல இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க. சரி, இந்த பிசினஸ் பண்ணி கொடுக்கறதால எங்களுக்கு தானே ப்ராஃபிட், ஆவியான உனக்கு என்ன நன்மை அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, எனக்கு உதவி அப்படின்ற மாதிரி நான் ஒரு நாள் வருவேன், அப்ப நீங்க நோன்னு சொல்லாம உதவணும், அப்படி மட்டும் நோன்னு சொல்லிட்டீங்கன்னு வையன் உங்களை நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. 2 பேரும் டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறமா எங்களோட பேர் இந்தியா முழுக்க பரவ ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்க போக, பேய் தான் பிரச்சனைன்னு அவங்க சொல்ல, பேயை பிடிச்சி அதுக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணி பேய்க்கு முக்தி அடைய வச்சு அனுப்பி விட்டுறாங்க. இது எல்லாத்தையும் இவங்க பண்ணிக்கிட்டே இருக்க எதிரின்னு ஒருத்தன் உள்ள வரான். ஆத்மாராம் அப்படின்றதான் இவரோட பேர். இவரும் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பார். இவர் கண்ணுக்கும் அவங்க எல்லாமே தெரியும். 100கணக்கான பேய்களை கைவசம் வச்சுக்கிட்டு சில காரியங்களை பண்ணிக்கிட்டு இருப்பார். அது மூலியமா இவர் சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பார். அண்ட் இவர்கிட்ட இருக்கிற பேய்ங்க எல்லாமே பண்றதுக்கான காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் முக்தி அடைய வைப்பாரு அப்படின்ற மாதிரிதான். இப்போ ஒரு பெரிய கூட்டம் ஒண்ணு போட்டிருப்பாங்க. நிறைய பேய்களும் இந்த மாதிரி நாங்க நிறைய விஷயங்களை பண்ணிட்டோம், எங்களுக்கு எப்போ நீங்க முக்தி கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவரு இந்த கோல் யார்கிட்ட போய் நிக்குதோ அவங்களுக்கு இன்னைக்கு முக்தின்னு சொல்ல எல்லார்கிட்டயும் கொஞ்சம் கொஞ்சமா போய் நின்னுகிட்டு ஒரு நபர்கிட்ட போய்
நிக்குது. இவர் மூலியமா 10 கொலைகள் முதற்கொண்டு பல்லாயிரக்கணக்கான திருட்டுகள்லாம் நடத்தி இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அவரை கூப்பிட்டுக்கிட்டு முக்தி அடைய வைக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு ரூமுக்குள்ள போறார். அந்த நபரும் முக்தி அடைய போறோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருக்க, ஆனா நடக்கிறது வேற. அவரோட ஆவிய பாட்டில்ல புடிச்சு ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டு நூத்துக்கணக்கான பாட்டில் இருக்கும். இவனுக்கு முக்தி கொடுக்கறது தான் ஏன் வேலையா? வெளியே இருக்க பேய்கள் எல்லாத்துக்கும் முக்தி கொடுத்தேனே சொல்லி வைங்க, அப்பதான் நம்ம பண்ற வேலைகள் எல்லாத்துக்கும் அவங்க கரெக்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட 2 அடியாள் இருப்பார். அவங்க கிட்ட சொல்றாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா ஒரு நபர் நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு வேக வேகமா வந்து இவரை பாக்குறாரு. முதலாளியோட வீட்டுல பேய் இருக்குன்னு நினைக்கிறேன், அட்டூழியங்கள் தாங்க முடியல, நீங்க தான் அந்த பேயை வந்து அழிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஆத்மாராமும் 2 நாள்ல வரேன்னு சொல்ற. ஏன் 2 நாள்னு கேட்க 2 நாள்ல சூரிய கிரகணம் வரப்போகுது, அந்த பேய் அப்போ வீக்கா இருக்கும், அப்ப மட்டும் நான் வந்தேன்னு வையன் அந்த பேயை இந்த உலகத்தை விட்டு அழிச்சிடலான்னு சொல்ல இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஏன்னா அந்த வீட்டுல பிரச்சனை பண்ணதே பாத்தீங்கன்னா இவங்களா தான் இருப்பாங்க. ஸ்ட்ரைட்டா ஹீரோட டீமுக்கு வராங்க. அப்போ ஒரு உதவி கேட்டல, அதை நீங்க இப்ப பண்ணணும்னு சொல்ல அவங்க முடியாதுன்றாங்க. கொஞ்சம் தான் காசு சேர்ந்துருக்கு, 5 கோடிக்கு இன்னும் நிறைய இருக்கு, அதுக்குள்ள கேட்டா எப்படி? உதவியெல்லாம் பொறுமையா தான் பண்ண முடியும்னு சொல்ல இவங்க செம்ம கோவமாயிட்டாங்க. நான் அப்பவே சொன்னேன் நோ சொல்லக்கூடாதுன்னு, இப்ப இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க என்னோட நண்பர்கள்னு நம்பிதானே நான் இதை கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் மயங்கிடுறாங்க. சரி உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு, யாருக்கு என்ன உதவி பண்ணணும்னு கேட்க இவங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று சொல்றாங்க. துர்ஷந்த் அப்படின்ற ஒரு ஊரோட பிரின்சஸ் பாத்தீங்கன்னா விளையாடிக்கிட்டே இருக்கும்போது கீழே விழுந்துட்டு இருப்பார். அப்பன்னு பார்த்து ஹீரோயின் அங்க போறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ தெரபிஸ்டா இருப்பாங்க. அவரை போய் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் சைட்ல காதல்ல விழுந்துடுறாங்க. 2 பேருக்கும் புளிச்சு போய் கொஞ்ச நாள் பழக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஒரு நாள் கார்ல போய்கிட்டே இருக்கும்போது இவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. அண்ட் துர்ஷந்துக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிபட்டிருக்கும். இதோட பிளாஷ்பேக் முடியுது. இந்த மாதிரி நான் இறந்து போனதுக்கு அவன் தான் காரணம்னு நினைச்சு அவனை வருத்திக்கிட்டே இருக்கான். அதோட உச்சகட்டமா இன்னும் 2 நாள் கழிச்சு நான் இறந்து போன அதே இடத்துல போய் அவன் இறந்து போறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்கான். அதுவும் நான் இறந்த நாள் ஆன அன்னைக்கு. இதை நீங்க தான் எனக்கு எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும், அவன் சந்தோஷமா வாழணும், அவன் வாழ்றத என்னோட கண்களால பாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அங்க இருக்கிற மேஜரும் அவனும் சேர்த்து வந்துட்டானா நீங்க 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்க போறீங்க, இதுல யாருக்கு என்ன நஷ்டம்னு கேக்குறாங்க. இவங்க அதை மறுக்கிறாங்க. அவன் கண்டிப்பா வாழணும், நீங்க தான் அதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மேஜர் நம்ம வேலை இதெல்லாம் வேற யாருக்கிட்டனா சொல்லு, ஒரு கதை சொல்லுவாளாம், திடீர்னு இவன் செத்து போயிடுவாளாம், சுத்தமா சிங்கே ஆகல அப்படின்ற மாதிரி ஒத்துழைக்காம கிளம்பிடுறாரு. ஆனா குலு மட்டும் பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறார். அவன் எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு நமக்கு தெரியும், இதுக்கு வேற வழி இருக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த ஆவி கூட இவர் ஒன்னா இருக்கிற மாதிரி நடிக்கிறார். இந்த விஷயத்த பார்த்த மேஜரும் நான் இருக்க வேண்டிய இடம் இது, அவன் இருக்கானா அப்படின்ற மாதிரி போங்க. கனவுலையும் பாத்தீங்கன்னா இதே விஷயம் வந்து அவர் டார்ச்சர் பண்ணுது. இதனால அவங்க கூட போலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அவங்க 2 பேரும் கார்ல போய்கிட்டே இருக்கும்போது என்னை மட்டும் விட்டு போனா எப்படி, நானும் வரேன்ற மாதிரி கார்ல ஏறிக்கிறார். அப்படியே கட் பண்ணா இந்த சைடு அந்த ஆத்மாராம் டீம் ஸ்டார்டிங்ல 2 ஹீரோவாலையும் கொடுமைப்படுத்தப்பட்ட ஆவி இருக்கு இல்லையா, அந்த ஆவியை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வெளியே சந்தோஷமா வாழ முடியல, உங்களோட டீம் கூட வந்து சேர்ந்துக்கிறேன், எனக்கு முக்தியை கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அவரும் நீ எனக்கு வேலை செய்யணும், அந்த வேலை பிடிச்சிருந்ததுன்னா நான் உனக்கு முக்தி தரேன்ற மாதிரி டீம்ல சேர்த்துக்கிறாரு. அண்ட் இவரோட ப்ராஃபிட்ல ஒரு 35% குறைஞ்சு போயிட்டு இருக்கோம். என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது 2 பேர் இந்த மாதிரி பேய் பிடிக்கிறேன்னு கிளம்பி இருக்கானுங்க. அவனுங்களால தான் நமக்கு இந்த பிரச்சனை, அவனுங்க கிட்ட ஆப்லாம் இருக்கு, அதனாலதான் அவ்வளவு பெரிய ரீச்லாம் சொல்ல இவரும் அவனுங்களை அழிக்கணும், அவங்க கிட்ட ஆப் இருந்தா என்ன, நம்ம கிட்டே ஒரு ஆப்பை ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட ஆவியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. அதே சமயத்துல புதுசா வேலைக்கு சேர்த்தாங்க இல்லையா அந்த பேய், அந்த 2 பேராலையும் நம்ம கம்பெனிக்கு பல பிரச்சனை, நீ தான் அவங்களை ஏதாவது பண்ணி அனுப்பணும்ன்ற மாதிரி செட் பண்ணி அனுப்புறாங்க. இவங்களும் அங்க இருக்கிறது யாருன்னு தெரியாம அவங்கள ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போன உடனே தான் தெரிய வருது இவங்க 2 பேரும் தான் அப்படின்றது. இவங்க கிட்ட நான் ஏற்கனவே பட்டிருக்கேன், இதுக்கு மேல முடியாதுரா சாமி, நீங்க எவ்வளவு வேணா டார்ச்சர் பண்ணுங்க, ஆனா நீங்க எல்லாருமே சாக போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த கேட்ட அந்த ராகினியும் பாத்தீங்கன்னா அவங்கள துரத்தி பிடிச்சி என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது ஆத்மாராம பத்தி சொல்லிடுறாங்க. அண்ட் மேஜர் குழு 2 பேருமே என்ன பயங்கரமா கொடுமைப்படுத்துறானுங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்ப இவங்களும் அவனுங்க அவ்வளவு கெட்டவனுங்களா இல்ல, ஆனா எனக்கு கொஞ்சம் அறிவு தான் இல்ல, அவங்களாலதான் அந்த ஆத்மாராம நான் அழிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் நல்லவங்களா மாறிடுறாங்க. அதே சமயத்துல ஆத்மாராம ஆப் கிரியேட் பண்ண சொல்லியிருந்தா இல்லையா, 2 அடியாளங்களும் பண்ணியாச்சு நீங்க பாருங்கலாம் சொல்லி அந்த ஆப்பை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அனுப்பி விட்டு அந்த ஆவி என்ன ஆனாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிற இந்த 2 பேருமே முழிச்சுக்கிட்டே அவ சரிப்பட்டு வரமாட்டான்லாம் சொல்ல உடனே ஆத்மாராமும் இதுக்கு ஜானி தான் சரிப்பட்டு வருவான், அவனை இறக்குன்றார். ஜானியா அவன் வெக்கேஷன் டூர்ல போயிருக்கான், அவனை கூப்பிட முடியாது, நம்ம வேணா வேற ஆள் அனுப்பலாம் மாஸ்டர் அப்படின்னு மாதிரி இன்னொரு லேடி அனுப்பி விட்டுறாங்க. கட் பண்ணி குலு மேஜர் 2 பேரையும் காமிக்கிறாங்க. அவளை நம்பி கார்ல வந்தது தப்பு தான், இப்ப பாரு எங்கேயோ விட்டு போயிட்டா, அவ எப்படா வருவா, சரி நம்ம இங்க இருந்து கிளம்பலாமான்னு இவங்க கிளம்ப ட்ரை பண்ண ஆத்மாராம் செட் பண்ண அந்த 2வது ஆவி பாத்தீங்கன்னா அங்க வந்துருது. பெரிய ஜடமுடியோட அங்க வந்திருக்கும். உங்களை விட மாட்டேன், நீங்க எங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஜடையை வச்சு இவங்களை போட்டு செம்மையா அடிச்சுக்கிட்டே இருக்க அந்த இருக்கிறது ஒரு பஞ்சாபி பேய் அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இதனால குலுவும் ஒரு பஞ்சாபி சாங்க போட
அந்த பேய் தன்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாம அங்க டான்ஸ் ஆடுது. அண்ட் இவங்களும் அந்த பேய் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அந்த பேய்க்கே தெரியாம ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க. அந்த பேயோட பவரே பாத்தீங்கன்னா அதோட ஜடை தான். அந்த ஜடையை வெட்டி விட்டுடுறாங்க. அண்ட் இதே சமயத்துல ராஜினியும் அங்க வந்துடுறாங்க. பேய் அழுதுகிட்டே, உங்களை என்ன பண்றேன் பாருங்கடா, நீங்க எல்லாருமே ஆத்மாராம் கிட்ட சாக போறீங்க அப்படின்ற மாதிரி அங்கிருந்து ஓடி போயிடுது. அந்த ஆத்மாராம் கிட்டயும் போய் அவனுங்க இந்த மாதிரி எல்லாம் சித்திரவதை பண்றானுங்கன்னு சொல்ல அவரும் கோவத்துல ஒரு மந்திரத்தை போடணும்னு போறாரு. இவங்க பின்னாடி ராகினி இருக்காங்க அப்படின்ற விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ண ராகினியை காமிக்கிறாங்க. இந்த ஆத்மாராம் யாரு, அவர் எதுக்காக எங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் கேட்க, இவங்களும் இதுக்கு மேல மறைச்சி எந்த பிரயோஜனமும் இல்ல, நான் உண்மையை சொல்றேன்னு மறைக்கப்பட்ட உண்மைகளை சொல்றாங்க. இவங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல இவங்க மட்டும்தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது போய் அந்த ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா இவங்களோட காதலனும் இறந்து போயிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆக்சிடென்ட் சாதாரண ஆக்சிடென்டா இருந்திருக்காது. ஒரு நபர் தான் பாத்தீங்கன்னா பிளானை போட்டு இவங்களை கொலை பண்ணிட்டு இருப்பார். அந்த நபரோட டிரைவர் தான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்ல ஆத்மாராம் கிட்ட எங்க வீட்டுல பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா, அவரு 2 நாள்ல வந்து பிடிக்கிறேன்னு இருப்பாரு. அவங்களாலதான் நாங்க 2 பேருமே இறந்து போனோம். அனாதையா இருந்த எனக்கு வாழ்க்கை கிடைச்சதுன்னு நான் இருந்தேன். ஆனா அது கை கொடுக்கல. சரி, செத்து போனதுக்கு அப்புறமாச்சும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த ஆத்மாராம் என்னோட காதலனை புடிச்சு போய் அடைச்சி வச்சுட்டான். அவனை காப்பாத்தணும். அது மட்டும் இல்லாம அங்க 100கணக்கான ஆவிகள் இருக்காங்க, அவங்களையும் காப்பாத்தணும். அது உங்களால மட்டும்தான் முடியும். ஏன்னா ஆவிங்களுக்கும் உங்களுக்கும் கம்யூனிகேட் பண்ற திறமை இருக்கு. அதனாலதான் நான் உங்களை கான்டாக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேரும் அப்செட். நான் உங்களை நேர்மையா தானே பாத்துக்கிட்டோம், நீங்க எங்களை ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்கீங்க. நீங்க எங்க 2 பேரோட மனசையும் உடைச்சிட்டீங்க. இதுக்கு மேல நாங்க உங்க கூட இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி கிளம்ப, இதே சமயத்துல அந்த ஆத்மாராமும் பாத்தீங்கன்னா மேஜிக் எல்லாத்தையும் போட்டு ராகினிய சேர புடிச்சிட்டு இந்த விஷயம் இவங்களுக்கு தெரியவே அவங்க காணாம போயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி கார்ல போய்கிட்டே இருக்கும்போது இவங்க உதவி பண்ண ஒரு ஆன்மா பாத்தீங்கன்னா அங்க வருது. உங்க கூட இருந்தாங்களே அவங்க இல்லையான்னு கேக்குறாங்க. இவங்களும் இதுக்கு மேல அவங்க எங்க கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, நீங்க 3 பேர் சேர்ந்தாதான் அது நல்ல டீமே. நீங்க 2 பேரும் காசை சம்பாரிச்சிங்க, ஆனா அவங்களாலதான் உங்களுக்கு மரியாதை கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இவங்களும் யோசிச்சுட்டு சரி அவங்களுக்கு உதவும், அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. அதே சமயத்துல ஆத்மாராமும் ராகினியை புடிச்சு வச்சு அவங்க இங்க வருவானுங்கல்ல, அவனுங்களை தீத்து கட்டுறேன், நாளையோட அவனுங்க கம்பெனியே இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அவனுங்க என்கிட்ட சண்டை போட்டு போயிட்டானுங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன ஆனாலும் அவனுங்க வரமாட்டானுங்க, நீ என்ன புடிச்சிட்டு வந்ததே வேஸ்ட்னு சொல்ல, இவரும் கோவமாயி இவங்களை ஒரு பாட்டில போட்டு அடைச்சிடுறாரு. அந்த 2 பேர் எங்க இருந்தாலும் உடனடியா போய் கூட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க அடியாள் அனுப்ப, அந்த இந்த சைடு இவங்களும் பாத்தீங்கன்னா இவங்களை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த அடியாளுங்களை பாத்துட்டுறாங்க. ஆத்மாராமோட இடத்துக்கு தானே போனோம், ஏன் பின்னாடி வாங்க அப்படின்ற மாதிரி அவரோட இடத்துக்கு கூட்டு போறாங்க. போய் பார்த்தா நிறைய ஆவிகள் இருக்கும். அண்ட் ராகினியும் பாத்தீங்கன்னா பாட்டில அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஆத்மாராமும் வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த, உங்களை அழிச்சா எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி 2 பேருக்கும் ஆவிங்களோட சண்டையை மூட்டி விட்டுற. எல்லா ஆவிங்களையும் உங்களை சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்க அங்க பயங்கரமான நிலநடுக்கம்னு ஏற்பட ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் ஷாக்கு. என்னது, என்ன மாதிரி சத்தம் இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் ஹீரோட டீம் வழிபடுற ராக்கா இருக்கா இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா அங்க வந்திருப்பாரு. 2 பேருக்கும் செம்ம சந்தோஷம், நமக்கு சப்போர்ட்டா ஒருத்தர் கிடைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, ராக்காவும் எல்லா இடத்தையும் அடிச்சு நாசமாக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ராக்காவே பாத்தீங்கன்னா ஆத்மாராம் புடிச்சிட்டுறாரு. அந்த சண்டைக்கு நடுவுலயே பாத்தீங்கன்னா ஹீரோட டீமும் ஹீரோயினை புடிச்சிட்டுறாங்க. பாட்டில இருந்து வெளியே வர அவங்களும் இவங்க கூட சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆத்மாராமுக்கு எதிராக எல்லாரும் நின்னுடுறாங்க. என்ன அழிக்கிறது சாதாரண காரியம் இல்ல, ஆவிங்களாலையும் மனுஷங்களாலையும் சூடான இடத்துலயும் குளிரான இடத்துலயும் இருக்கிற ஒரே இடம் தான் அழியிற இடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களும் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. 2 மனுஷங்க இவங்க இருக்காங்க. அண்ட் ஒரு ஆவி பத்தாது, நிறைய ஆவி வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினையும் இதுவரையும் அவங்க காப்பாத்தினாங்க இல்லையா, எல்லா ஆவிங்களையும் கூப்பிடுறாங்க. அண்ட் இப்ப ஹாட் அண்ட் சில் வேணும் அப்படின்றதுக்காக குலு எப்பயுமே டீ குடிப்பார். அண்ட் மேஜரும் பாத்தீங்கன்னா எப்பயுமே லெசி குடிப்பார். ஹாட் அண்ட் கூல் ஒன்னு சேர்ந்துருச்சு இல்லையா, அதை 2 பேரும் ஊத்தி குடிச்சிட்டு ஆத்மாராம் கிட்ட இருந்து ஒரு குச்சை பிடிங்கி இருப்பாங்க. அந்த குச்சிக்கு பவர் ஏற்றி அந்த ஆத்மாராம பாத்தீங்கன்னா அப்படியே அழிச்சிடுறாங்க. எல்லா பேய்களும் அதுக்கு உதவுது. அண்ட் இவங்களோட காதல இன்னும் ரிலீஸ் பண்ண 2 பேரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. அதே சமயத்துல 100க்கும் மேற்பட்ட பாட்டில் அங்க இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் உடைச்சு எல்லா பேய்களையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. எல்லாருக்கும் முக்தியும் அடையுது. அண்ட் ராகினி அவங்களோட காதலனும் பாத்தீங்கன்னா நீங்க பண்ண உதவிக்கு நாங்க மறக்கவே மாட்டோம், நாங்க போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா கிளம்ப, இவங்களும் நம்மளோட வேலையை பார்ப்போவா, மறுபடியும் அப்பா கிட்ட திட்டுவாங்க போறோம், இது என்ன புதுசா பழசு தானே, ராகினி ஆவியா இருந்தாலும் நல்லா இருந்தால சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க, அந்த ஆத்மாராம் நடுவுல ஜானியை கூப்பிடு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தே இல்லையா, அந்த ஜானி பாத்தீங்கன்னா இந்த இடம் எல்லாம் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் வெக்கேஷன் முடிச்சுட்டு அங்க வந்து பார்த்தா எல்லாரும் அழிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. ஆத்மாராமோட கையால் மட்டும் அங்க இருப்பாங்க. ஜானி வந்துட்டியா, எங்களோட புது மாஸ்டர் நீதான் ஆத்மாராமா அழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இவங்களும் அந்த போன் பூத்தை கொல்லணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இதோட செகண்ட் பார்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர்ல இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க.